மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியா இத்தனை நாளா எது நடக்கக்கூடாது, யாருக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு பயந்தாங்களோ அந்த ஒரு பிரச்சனை தான் ரீசெண்டாக இனியாவோட வீட்டில் நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோவில் என்னாச்சுன்னா, கௌரி கொண்டு வந்து கொடுத்த ஃபார்ம்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு நல்லசிவம். சும்மாவே நல்லசிவம் அவருக்கு டாபிக் கிடைக்கணும். டாபிக் கிடைச்சதுக்கப்புறம் பேசாமல் இருப்பாரா? உடனே இனியாவை லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. இந்த வீட்டோட வாரிசை கலைக்கிறதுக்கான உரிமையை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாரு. ஆனால் இந்த சூழ்நிலையில் அக்ஷயாவை மாட்டி விடாமல் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறாங்க இனியா. வீட்டில் எல்லாருக்கும் எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு இத்தனை நாள் இனியா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு இனியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணுறாரு நல்லசிவம். ஆனால் இன்னொரு பக்கம் விக்ரம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காரு. கரெக்டாக இனியாவை வீட்டிலேருந்து வெளியில் தள்ளி விடுற நேரம் இனியாவோட அப்பா வந்துடுறாரு. அந்த நேரத்தில் இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு தன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க இனியா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இனியா உண்மையாலுமே கருவை கலைச்சாங்களா இல்லையா, எதுக்காக இதை பண்ணினாங்க அப்படிங்கிறத விக்ரம் புரிஞ்சுப்பாரா, அக்ஷயா எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் தப்பிப்பாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். வயித்துல இருக்க குழந்தைய கலைச்சிருக்கிய, உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ வெளியே. நான் என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த தப்பும் பண்ணல. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.